ஆயிரம் வருஷங்களா இந்த உலகத்துல பல விதமான வித்தியாசமான உயிரினங்கள் தோன்றி அழிஞ்சு மறைஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் சில உயிரினங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி வித்தியாசமான சக்திகள் சூப்பர் பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன்சைன்ட் சக்தி வாய்ந்த உயிரினங்கள். கிறிஸ்டோதோரா டாமிகோலா கேவ் ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கூப்பிடுவாங்க. குகை தேவதை மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த மீனை பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக பிங்க் கலரில் உங்களுக்கு கணக்கு வந்து தெரியும். அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்கிறதுக்கான காரணம் இதோடைய அந்த ஃபின்ஸ், அதாவது செதில்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கைகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு வந்து தெரியுது. ஸோ பிங்க் கலரில் வெள்ளை ரெக்கைகள் கொண்ட ஒரு ஏஞ்சல், அதாவது தேவதை மாதிரி நம்ம கணக்கு வந்து தெரிஞ்சாலும் இந்த மீனுக்கு கண்ணு தெரியாது, ஏன் கண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் வந்து தாய்லாண்டில் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுது, தாய்லாந்து குகைகளில். ஸோ தாய்லாந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அண்ட் இதை பாதுகாக்கவும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இந்த மீனில் என்னதான் ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் வந்து நீந்தாது, நடக்கும். எஸ், மீன் நடந்து பார்த்துருக்கீங்களா? இதோடைய அந்த செதிர்களை வச்சு இந்த மீன் நடக்க தான் செய்யும், இது நீந்தாது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அருவிகள் மேலேருந்து கீழே வந்த அந்த அருவிகள், அந்த பாறைகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நடக்கும். கிட்டத்தட்ட தண்ணி ஓடுற திசைக்கு எதிர் திசையில் தான் அந்த மீன் வந்து நடக்கும். இது கீழே இருக்க அந்த செதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையாக நல்லா ஊண்டி பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்டு 4 செதில்கள் இருக்குது அண்ட் 4 கால்கள் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கவும் செய்யுது. இந்த மீனுக்கு தான் நேரான முதுகு தண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மீன் இனங்கள்லேயே இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் இனம் நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விகாரமாக தானே இருக்கு. இந்த மீன் தண்ணிக்குள்ளேயே நடக்கக்கூடியது. ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருசாக வெளிச்சம் இருக்க இடத்துல இதை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வெளிச்சம் இல்லாத இருட்டான பகுதிகள், இருட்டான குகைகளில் இதை நீங்கள் அதிகமாக காணலாம். அதுவும் தாய்லாந்து சைட் போனீங்கன்னா இன்னும் ரொம்பவே அதிகமாக காணலாம். அதை தாண்டி இது கூடவே இன்னொரு மீனும் இருக்குது, மட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புழுதிகள் சகதிகளில் வந்து காணப்படுற ஒரு மீன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நடக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ கொஞ்சம் காற்று வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதிக்கு வந்துருமா. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மீன் மாதிரி இதுக்கு முதுகு தண்டி நேராக இருக்காது, குறுக்கன் வழக்கம் போல் மீன்கள் மாதிரி தான் இருக்கும். இது தண்ணியோட முன்னாடி செதுர்களை மட்டும் தான் கைகளை யூஸ் பண்ணி நடக்கவும் செய்யுது. ஏன்னா இது தரைக்கு வந்து நடந்தாலும் இது தரையில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. பட் முன்னாடி சொன்ன மீனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வெளியிலேயே, தரைக்கு வெளியிலேயே வந்து நடக்கிறதா ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுதான் ஆர்ச்சர் ஃபிஷ், அதாவது வில்வித்தை கற்றுக்கிட்ட ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், வீட்டில் நிறைய பேர் வளர்க்குற மீன் போலவே வந்து தெரியும். ஆனால் மற்ற மீன் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய தன்மை இந்த மீன் கிட்ட இருக்கு. இந்த மீன் வேட்டையாட செய்யும். பெரிய பெரிய சுறா மீன் கூட வேட்டையாடுதே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மற்ற மீன்கள் மாதிரி இது வேட்டையாடாது. தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே தண்ணிக்கு வெளியில் இருக்க பூச்சி புழுக்களை வேட்டையாடும். எப்படின்னு கேட்குறீங்களா? தண்ணியை வச்சே தான். ஸோ தண்ணியவே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி அதையே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேருந்து கிளம்புனா அம்பு போல் வெளியில் அதிவேகத்தில் எரிஞ்சு வெளியில் இருக்க அந்த பூச்சியோ புளியோ தண்ணியில் வீழ்த்தி இந்த அசால்ட்டாக சாப்பிட்டு போயிடும். ஸோ